சூப்பரான டேஸ்டியான சிக்கன் நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் தண்ணி விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் உப்பு, ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்து தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. கொதி வந்தோடனே நூடுல்ஸை போட்டு நல்லா வேக வச்சு வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்காங்க. 3 ஸ்பூன் 65 பவுடர், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் ஃபுட் கலர் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் நம்ம சிக்கனை ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு சாஃப்டாக பொரித்து எடுத்துக்கோங்க. சிக்கனை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி 2 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கோங்க. முட்டையை சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினோடனே 1 கப் கேரட், 1 கப் கேப்சிகம், 1 கப் கேபேஜ் போட்டு ஒரு 5 நிமிஷம் காயை வேக விடுங்க. காய் லேசாக வெந்ததும் நம்ம நூடுல்ஸை போட்டு நல்லா கழுவி விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் சோயா சாஸ், 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் நூடுல்ஸ் பவுடர், 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டு கழுவி விட்டுக்கோங்க. வறுத்து வச்சுருக்க முட்டை, சிக்கனை போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. நம்ம சிக்கன் நூடுல்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. வீட்டில் நீங்களும் குழந்தைக்கு செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.